இன்னைக்கு வரைக்கும் நான் காப்பித்தூள் வாங்க என் மனைவி கொடுக்கறது இல்லை. லிஸ்ட் எழுதுறாங்க பாருங்க, எல்லாத்தையும் எழுதுவாங்க. காப்பித்தூள் தவிர மாக்கியெல்லாம் எழுதுவாங்க. ஒரு நாள் மத்தியானம் 1985 ஒரு 3 மணி இருக்கும். 5 ரூபா. அப்போலாம் 100 கிராம் காப்பித்தூள் 5 ரூபா. 5 ரூபா கொடுத்தாங்க. 100 கிராம் காப்பித்தூள் வாங்கிட்டு வாங்க. அது அந்த தெருவில், பக்கத்து தெருவில் இருக்குது. நான் போகிறேன். அங்கே ஒரு 15-20 பேர் நின்றுக்கிட்டு இருந்த ஆளுவ என்னை கண்ட உடனே வரமாட்டாருன்னே ஏதோ வந்துட்டார் ஐயா அப்படின்னா. நான் காப்பித்தூள் வாங்க போகிறேன். அவன் சொல்கிறான் வரமாட்டாருன்னே இதோ வந்துட்டானே. அப்போ ஒரு பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு, ஆசிரியர் போராட்டம் 85. அதற்கு அன்னைக்கு ஊர்வலம் போகிறதுக்கு நிற்கிறானுவ. நான் அதில் போகிறதுக்காக போகல. அவன் என்ன பண்ணான், நம்மளை சேர்க்கறதுக்காக வரமாட்டாருன்னே இதை வந்துட்டாரேன்னா. நான் என்னமோ தெரியலையேட்டு என்னன்னு ஐய போராடுவோம்னா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உள்ளே போயிட்டேன், கையில் அந்த இதை கொடுத்து பிடி அப்படின்ட்டான். சப் இன்ஸ்பெக்டரு எனக்கு வேண்டியவர் இருந்தார். அவர் வந்து சொன்னார், இதில் போகிற வேலை வச்சுக்காதீங்க, இன்றைக்கி 144 போட்டிருக்கிறோம், இன்றைக்கி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறதா இருக்கிறோம், அதனால் நீங்கள் நைஸாக போயிடுங்க சார், உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம். நான் சொன்னேன் அப்படி இல்லை, வராமல் இருந்திருக்கலாம், வந்தாச்சுன்னா அதுக்கு பிறகு போனால் இன்னும் 4 பேர் நம்மளை பார்த்துட்டு போவான், போராட்டத்தை இந்த பையன் வந்து கெடுத்து விட்டான்னு நம்ம சக ஆசிரியர்கள் எல்லாரும் திட்டுவாங்க இல்லையா. அவன்கிட்ட கங்காணி நீ கருங்காலி, குளத்தை கெடுக்க வந்த கருங்காலி அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இது எதுக்கு நமக்கு அப்படின்னுட்டு சும்மா போ அப்படின்ட்டு போயிட்டேன். மேஜிஸ்ட்ரேட் வந்தவரே சொன்னார், ஏன் சார் நீங்கள்லாம் எதுக்கு சார் இதில் வர்றீங்க, போங்க அப்படின்னு. வந்தாச்சு சார் விடுங்க. 5 ரூபாயோட திருச்சி ஜெயிலில் 22 நாள் இருந்து 5 ரூபா தான் அந்த காப்பித்தூள் வாங்கினதுக்காக வச்சது. காப்பித்தூள் வாங்கலை. என் மனைவி அதுக்கு பிறகு காய்கறி வாங்கிட்டு வாங்கம்பா, அதும்பா இதும்பா, காப்பித்தூள் மட்டும் நம்ம காப்பித்தூள் வாங்கினா இவன் ஜெயிலுக்கு போயிடுவான்னு ஒரு நினைப்பு வந்துடுச்சு. இது ஜெயிலுக்கு போனதுங்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. ஒன்று பாருங்க, அதுக்கு பிறகு வர்ற ஆஃப்டர் எஃபெக்ட்டுங்கிறான்ல, பின்னால் வருகிற விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்குது. பஸ்ஸில் ஏறிட்டேன் திருவாரூரில், ஜன்னல் ஓரமாக நான் உட்காந்துருக்கேன், என் பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்துருக்கான், 3 பேர் உட்கார்ற சீட்டு, கடைசி சீட்டு காலி. விடிய காலம் போகிறோம், கும்பகோணத்துக்கு போகிறதுக்காக போகிறோம். இந்த பக்கத்தில் இருந்த ஆள் கிராமத்துலேருந்து வந்தவர். அவர் சந்தோஷமாக பேசினார் என்கிட்ட. ஐயா பிள்ளைங்க இப்போல்லாம் அப்படி படிக்கிறான், இப்படி படிக்கிறான், அது பண்ணுறான், இப்போ நல்ல நல்ல விஷயங்களாக பேசிக்கிட்டு வந்தேன். நானும் பேசிக்கிட்டு வந்தேன். குடவாசல்னு ஒரு ஊர், அங்கே வந்தது பஸ்ஸு நின்றுச்சு. ஒரு ஆள் ஏறினார். ஏறினவர் என்னை பார்த்துட்டு சார் சௌரியமாக இருக்கீங்களான்னார். எனக்கு அவரை தெரியல. நீங்கள் என்ன நம்ம 2 பேரும் ஜெயிலில் இருந்தோமே. அட திருச்சி ஜெயில்மேட்டா, நீங்கள் வாங்க உட்காருங்க அப்படின்ட்டு உட்கார்ந்தாரு. இந்த பக்கத்தில் இருந்தவனை பார்க்குறேன், கலகலன்னு பேசிக்கிட்டு வந்த ஆள் பைய பிடிச்சான் சார். இப்படி பிடிச்சிரு, என்னை பார்க்குறான், இவரை பார்க்குறான். 2 பையலும் ஜெயிலுக்கு போயிருக்கானுவ. நடுப்பறை நம்ம வந்து மாட்டிட்டோமே, பையில் பணங்கன்னு வச்சுருக்காரா என்னமோ தெரியல. அவர் பயப்படுறாரு, என்ன ஆகுமோ தெரியலையேன்ட்டு. ஜெயிலுக்கு போனான்னா நான் என்னென்னமோ சொல்கிறேன் அவர்கிட்ட. இல்லைங்கய்யா, நாங்கள் 2 பேரும் வாத்தியார் போராட்டம், அது இதுன்னு இப்படி தான் சொல்லுவானுவோ, கடைசியில் பையிலேருந்து எடுத்துருவானுவோ அப்படின்னு. பஸ்ஸில் ஏறிட்டேன் திருவாரூரில், ஜன்னல் ஓரமாக நான் உட்காந்துருக்கேன், என் பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்துருக்கான், 3 பேர் உட்கார்ற சீட்டு, கடைசி சீட்டு காலி. விடிய காலம் போகிறோம், கும்பகோணத்துக்கு போகிறதுக்காக போகிறோம். இந்த பக்கத்தில் இருந்த ஆள் கிராமத்துலேருந்து வந்தவர். அவர் சந்தோஷமாக பேசினார் என்கிட்ட. ஐயா பிள்ளைங்க இப்போல்லாம் அப்படி படிக்கிறான், இப்படி படிக்கிறான், அது பண்ணுறான், இப்போ நல்ல நல்ல விஷயங்களாக பேசிக்கிட்டு வந்தேன். நானும் பேசிக்கிட்டு வந்தேன். குடவாசல்னு ஒரு ஊர், அங்கே வந்தது பஸ்ஸு நின்றுச்சு. ஒரு ஆள் ஏறினார். ஏறினவர் என்னை பார்த்துட்டு சார் சௌரியமாக இருக்கீங்களான்னார். எனக்கு அவரை தெரியல. நீங்கள் என்ன நம்ம 2 பேரும் ஜெயிலில் இருந்தோமே.
அட திருச்சி ஜெயில்மேட்டா நீங்கள் வாங்க உட்காருங்க அப்படின்ட்டு உட்கார்ந்தாரு. இந்த பக்கத்தில் இருந்தவனை பார்க்குறேன், கலகலன்னு பேசிக்கிட்டு வந்த ஆள் பைய பிடிச்சான் சார். இப்படி பிடிச்சிரு என்னை பார்க்குறான், இவரை பார்க்குறான். 2 பயிர்களும் ஜெயிலுக்கு போயிருக்கானுவ. நடுப்பற நம்ம வந்து மாட்டிட்டோமே. பையில் பணங்கள்லாம் வச்சுருக்காரா என்னமோ தெரியல. அவர் பயப்படுறாரு, என்ன ஆகுமோ தெரியலையேன்ட்டு. ஜெயிலுக்கு போனான்னா நான் என்னென்னமோ சொல்கிறேன் அவர்கிட்ட. இல்லைங்கய்யா, நாங்கள் 2 பேரும் வாத்தியார் போராட்டம் அது இதுன்னு இப்படி தான் சொல்லுவானுவோ, கடைசியில் பையிலேருந்து எடுத்துருவானுவோ அப்படின்னு. அதை நினச்சி பார்த்தா இன்னைக்கு எப்போவோ போனோம் ஜெயிலுக்கு, அது இன்னைக்கு வரைக்கும் பாதிக்கிறதுல நம்மளை. எதுக்கு போனோம் என்னன்னு தெரியல, என்னமோ போனோம், எல்லோரும் போனால் நம்மளும் போனோம், அவ்வளோதான். அங்கே நாங்கள் போன இடத்துல மணி அடித்த உடனே ஒரு இந்த கட்டு சோறு மாதிரி ஒன்று வச்சுருப்பான், அப்படி கட்டி அதை கொண்டு வந்து எங்களுக்கெல்லாம் வரிசையில் நிற்க வச்சு அதை கொடுப்பான். அதை கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வர்றான் சார். அவன் என்னை பார்த்தவொடனே, ஐயா நீங்கள் எங்கே இங்கே வந்தீங்கன்னா பார்த்தா என்கிட்ட படித்த பையன் கன்விக்ட் வார்டராக இருக்கான். அதில் நீ எங்கப்பா இருக்க அப்படின்னா, நான் வந்து 13 வருஷம் ஆகுது, இன்னும் 2 வருஷத்தில் வெளியே வந்துடுவேன்னா. ஏன் என்ன விஷயம்? சும்மா ஒருத்தர் கத்தியால் குத்துனா அதுக்கு பிடிச்சி கொண்டாந்து உள்ளே போட்டானோ சார் அப்படின்னா. இந்த கத்தியால் குத்துனா பிடிச்சி போட மாட்டாங்க சார். சரி சும்மா கத்தியால் குத்துனா சார், அதுக்கு பிடிச்சி கொண்டாந்து உள்ளே போட்டானோ அப்படின்னு. அப்புறம் வரும்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு இது வேணுமா சார், அது வேணுமா, கொண்டாந்து தரவா அப்படின்னு கேட்ட. வாத்தியார் ஆச்சு அப்படின்ட்டு பிரியமாக கேட்பான். பார்க்குறவன்லாம் என்ன கேட்குறான், என்ன அந்த ஆள்கிட்ட நீ ரொம்ப பேசிகிட்டே இருக்கிறிய, அவருக்கும் உனக்கும் என்ன தொடர்பு? ஒன்றும் இல்லை, நான் தான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த வேலை நல்ல வேலையாக இருக்க, இதுக்கு வர்றதுக்கு யாருக்கு அப்ளிகேஷன் போடணும்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, அவர் என்ன ஒருத்தருக்கு அப்ளிகேஷன் போட வேண்டாம், என்ன மாதிரி நீ ஒரு குத்து வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயிலுக்கு போனாலும் அதுலேயும் ஒரு சந்தோஷம். அங்கே பட்டிமன்றம் அது இது எல்லாத்தையும் நடத்தி ஒரே குஷி, வேடிக்கையாக சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறது. ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறான் அப்பா, அந்த புரோக்கர் வர்றார், ஜாதகம்லாம் கொண்டாந்து காட்டுறார், போகிறார் வர்றார், ஒன்றும் அமையல. 4 வருஷம் 5 வருஷம் ஆயிட்டு. பொண்ணோட அப்பாவுக்கு கோவம் வந்துட்டு, யோ என்ன தினம் வர்ற, டிஃபன் சாப்பிட்ற, வர செலவுக்கு பணம் வாங்கிட்டு போகிற, ஒன்றால் ஒரு காரியமும் நடக்கலையே ஐயா அப்படின்னா. அதுக்கு அந்த புரோக்கர் சொன்னார், என் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் ஜாதகம்லாம் கொண்டாந்து தான் கொடுக்குறேன், நீங்கள் தான் இதில் அது சரியில்லைங்கிறீங்க, அதில் இது சரியில்லைங்கிறீங்க, அப்படி உங்களுக்கு அவசரமாக இருந்தால் கையில் ஒரு ஜாதகம் இருக்க முடிச்சிருவோமான்னு எடு பாரு அப்படின்னா. என்ன ஐயா பொருத்தம் எப்படியா இருக்குன்னா, 2 தான் இல்லை, பாக்கி 8 இருக்கு. 2 தானே இல்லை, முடியாதையே 4 ஆகிட்டே போகுது, முடியும். எல்லாம் பேசி முடிச்சாச்சு. வந்து பொண்ணு மாப்பிள்ளை இப்படி உட்காந்துருக்கு. ஐயர் கல்யாணம் நடத்துகிறார், புரோகிதர். அவர் பொரியை எடுத்து மாப்பிள்ளை கையில் கொடுத்து, இது அக்னியில் போடுங்கோன்னார், நெருப்பில் போட சொல்கிறார். மாப்பிள்ளை பார்த்தான், திங்கிற சாமானை கொண்டு நெருப்பில் போட சொல்கிறான். அந்த ஆள் வாயில் போட்டான். ஐயருக்கு கோவம் வந்துச்சு, யோ நெருப்பில் போட சொன்னேன், வாயில் போறிய ஐயா, இப்போ என்ன சொல்கிறேன்னு, உன்னை அக்னியில் போட்டு தானே சொன்னேன், நீ ஏன் வாயில் போட்ட, இப்போ என்ன வாயில் போட்டது தப்புங்கிற, நீ நெருப்பில் போடணுன்னு சொல்கிறிய நீ. ஆமாம் அதானே, இந்த பாரு தூணு துப்பிட்டான். இப்போ அவருக்கு இன்னும் கோவம் வந்துடுச்சு. தின்னால் தொலைக்கப்படாத ஐயா, எச்சியை போய் துப்புறிய கணே, தெய்வம் ஐயா இது அப்படின்னு. இந்த பேர் இப்போ மாப்பிள்ளை கோவம் வந்துடுச்சு. இந்த பேர் இனிமேல் என்கிட்ட எதுவும் சொல்கிற வேலை வச்சுக்காது, தின்னாலும் தப்புங்கிற, துப்புனாலும் தப்புங்கிற, என்கிட்ட பேசுகிற வேலை வச்சு வேண்டாம். கடைசியில் தாலியை எடுத்து கொடுத்து கட்டுன்னா, ஏன் நாங்கள் கட்டினா ஏன்டா இப்படி கட்டினேன், நீயே கட்டுன்ட்டான். ஐயரை விட்டு நீயே கட்டுன்ட்டான். பொண்ணோட அப்பா இந்த அவனை தரகனை கூப்பிட்டு, இங்கே வாய, இவனை எங்கடா பிடிச்ச, தாலியையே ஆள் விட்டு கட்ட சொல்கிறான் இவன்,
இந்த பையன் இவ்வளோ மோசமானக்கிறான், இந்த மாதிரி 2 பொருத்தம் தான் இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு அவன் சொன்னான், 2 பொருத்தம் இல்லைன்னு சொன்னேனே அது என்னான்னு கேட்டிங்களான்னு கேட்டான். என்னான்னா சொந்தமாகவும் தெரியாது, சொன்னாலும் கேட்க மாட்டான். இது 2 தவிர பாக்கியெல்லாம் உண்டு. அவன் சொன்னான், இது 2 தவிர பாக்கி இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? மனுஷனுக்கு சொந்தமாக படித்து அறிஞ்ச அறிவு இருக்கணும், இல்லை தெரிஞ்சவங்க சொல்கிறத கேட்குற புத்தியாவது இருக்கணும். இவன்ட்டு தான் 2 இல்லைங்கிறியே. ஆமாண்ணா. ஆனால் இதனுடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொந்தமாகவும் தெரியாமல் பிறருடைய சொல்லையும் கேட்காமல் இருக்க ஒருவனை கூட ஒரு பெண் நினைத்து மனிதனாக ஆக்குகிறாள் பாருங்க. அதுதான் நம்முடைய குடும்பத்தில் உள்ள மாபெரும் சிறப்பு. உருப்படாதவன் அவனை நம்ம எதுக்கும் ஆகாதவன் நினைச்சோம், அவனையும் ஆகிறவனை ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆக்குற பெண்கள் இருக்கிறார். அது பெண்களுடைய மாபெரும் சிறப்பு. ஒருத்தி எங்கள் ஊர்லேயே ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுங்க. வெளியூர் பொண்ணு கல்யாணம் ஆகி எங்கள் ஊருக்கு வந்துச்சு. வரவேற்பு நடக்குது. இங்கே எல்லாம் முடிஞ்சிட்டு வந்து ரூமில் உட்காந்து ஃபேன் போட்டு ஆற்றலாம் உட்காந்துருக்கு. இந்த புழுக்கமெல்லாம் போகிறதுக்கு ஃபேன்லாம் போட்டு உட்காந்துருக்கு. இப்போ எய்த்த வீட்டில் ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி கல்யாணம் ஆனவ ஒருத்தி அவள் வந்தா. இந்த பொண்ணுக்கிட்ட சொன்னால், பொண்ணு இன்னைக்கு தான் நீ வந்திருக்கிற, நான் இங்கே 15 வருஷத்துக்கு முந்தைய இந்த ஊருக்கு வந்தவ, கல்யாணம் ஆகி உனக்கு நான் சில அட்வைஸ் எல்லாம் பண்ணுறேன் கேட்டுக்க. இன்னைக்கு வந்தவ கேட்டா, என்ன அக்கா சொல்லுங்க. 15 வருஷம் சொன்னால் புருஷனை எப்பவும் கையிலேயே வச்சுக்கணுன்னா, அது எப்படி அக்கா கையிலேயே வச்சுக்க முடியும், அவர் கடத்தருக்கு போக மாட்டாரான். அதை போடி பைத்தியங்களே, கையிலேயே வச்சுக்கணும்னா நம்ம சொல்கிறத கேட்குற மாதிரி வச்சுக்கணும். அது எப்படி அக்கா சொல்லி கொடுங்க. நான் கல்யாணம் ஆனால் அன்னைக்கு அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டேனே, ஜோ சீட்டாடுறது, தண்ணி அடிக்கிறது, இந்த வெள்ளம் வச்சுட்டா நாக்க அறுத்துருவேன். அவங்ககிட்ட பேசினேன், இவன்கிட்ட பேசினேன், நேரம் கழிச்சு வந்தேன் காலை வெட்டிடுவேன். அப்படிலாம் நான் கடுமையாக சொல்லிட்டேன். நீங்கள் சொன்னதெல்லாம் சரி அக்கா, அவங்க அதை கேட்டு திருந்திட்டாங்களா? அதுக்கு 15 வருஷம் சொன்னால், என்னமோ ஆயா யாருக்கு தெரியும், அன்னைக்கு போனவர் தான் இன்னும் வீட்டுக்கு வரல. இப்போ இன்னைக்கு வந்தவ கேட்டா, நீங்கள் சொல்லி தான் ஓடி போயிட்டாருங்கிறீங்களே, அதே யோசனையை எனக்கும் சொல்கிறீங்களே ஏன்னு கேட்டா, இல்லை நான் ஒண்டியாக இருக்கேன்ல, நீங்கள் வந்தீங்கன்னா துணையாக பேசிகிட்டு இருக்கணும். அந்த முறையில் திருத்த முடியாது. திருத்துவதற்கு உள்ள முறை மென்மையான முறை, மென்மையான முறை. என்கிட்ட படித்த பையன் காய்கறி கடை வச்சுருந்தான். காய்கறி நான் வாய் கொழுப்பாக ஏதாவது பேசிடுவேன் சமயத்தில். உனக்கு காய்கறி வாங்க தெரியலன்னு என் மனைவிட்ட சொன்னேன். ஏங்க என்ன சொத்தை முத்தை எல்லாத்தையும் உன்கிட்ட தள்ளிட்டு போகிறான், காசு வேற கூட வாங்கிட்டு போகிறான், நீ ரொம்ப உனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானுங்களே. ஆமாம், நீங்கள் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து எனக்கு காட்டுங்க, அது எப்படி வாங்கணும்னு கற்றுக்கிறேன். நான் போகிறேன். என்கிட்ட படித்த பையன் ஒருத்தன் காய்கறி கடை வச்சுருக்கான். அவனை பார்த்தோன்னே பரவாயில்ல இதாவது வச்சுருக்கானே, அந்த அளவுக்கு பரவாயில்லன்னு நினச்சேன். வாங்கய்யா வரவே மாட்டீங்க, இன்றைக்கி வந்திருக்கீங்க, உட்காருங்க உட்காந்து தினத்தந்தி பேப்பரை கொடுத்து படிங்கன்ட்டான். என்ன செய்யணும்னா லிஸ்ட்டு எழுதி கொடுத்தேன். 2 தேங்காய்ன்னு போட்டிருக்கு முதல்ல. சார் தேங்காயை அவன் செலக்ட் பண்ணுறான் பாருங்கள் சார். அப்படி எடுக்கிறான், காதுகிட்ட வச்சு ஆட்டுறான், அப்புறம் 2ஐயும் முட்டுறான். முத்தலா இலசான்னு பார்க்குறாரான், அப்படி தட்டுறான், தூக்கி போட்டான். அவனுக்கு திருப்தி இல்லை, ஐயாவுக்கு இதை கொடுக்கக்கூடாது. அப்படி அழகா 100 தேங்காயை தட்டி விட்டான் சார். இப்படி கடைசியில் 2 எடுத்து வச்சான். கத்திரிக்காய் வெண்டைக்காய் என்னமோ எல்லாம் போட்டான். நான் கொடுத்துட்டு 120 ரூபா கொடுங்கன்னா சரின்னு கொடுத்துட்டு வந்துட்டேன். வீட்டில் வந்த உடனே என் மனைவி சட்னி அரைக்கிறதுக்காக தேங்காய் எடுத்து உடைச்சி எடுத்துக்கிட்டு வந்து இந்த 2 மூடியையும் கையில் கொண்டு வந்து என்கிட்ட, இளநீ வாங்கினா கூட இவ்வளவு பக்குவமாக இருக்காதுங்க, அப்படியே வழித்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நான் சட்னிக்கு தானே உங்களை வாங்கிட்டு வர சொன்னேன், நீங்கள் இளநியை பிடிச்சி வாங்கிட்டு வந்துருக்கீங்களே.
வழுக்கையாக இருக்கு. ஆஹா, இந்த பையன் நம்மளை ஏமாற்றி இதைத்தான் தேடினானா அவன். நான் நல்லது தேடுறான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நம்ம எப்போ படிக்கிற போது ஏதாவது திட்டிக்கிட்டே இருந்திருப்போம். அந்த நினைப்பில் இது மாதிரி கொடுத்து வீட்டில் வாங்க வைப்போன்னு கொடுத்துட்டான் போல இருக்கு அப்படின்ட்டு வருத்தமாக அப்படியே உட்காந்தேன். அப்போ என் மனைவி வந்து சொன்னாங்க, தேங்காய் இலசா வாங்கிட்டோமேன்னு வருத்தப்படாதீங்க, கத்திரிக்காய் நல்ல முத்தலாக தான் வாங்கியிருக்கீங்கன்னா. இப்போ உனக்கு தேங்காய் வாங்கவும் தெரியல, கத்திரிக்காய் வாங்கவும் தெரியல அப்படிங்கிறத எவ்வளவு பக்குவமாக சொல்கிறேன் இல்லை. வாழ்க்கையில் நாம் கற்றுக்க வேண்டியது அதுதான். பக்குவமாக ஒன்றை பேசுகிற பொழுது அதனுடைய பலன் இனிமையான பலனாக. ஒரு திருமணம், நான் போய் அந்த மணமக்களை வாழ்த்திட்டு போகணும். பள்ளிக்கூடத்துக்கு போகிற காலம், பள்ளிக்கூடத்துக்கு நேரமாயிட்டு. இப்போ போனோம்னா நேரமாயிடும், நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவோம். சாயந்தரமாக போய் அந்த மணமக்களை வாழ்த்துவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மாலையில் போகிறேன். அங்கே போனால் பொண்ணையும் காணும், மாப்பிள்ளையும் காணும். பொண்ணோட அப்பா இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், எங்கே பொண்ணு மாப்பிள்ளை கோயிலுக்கு போயிருக்காங்களான்னு. அதுக்கு அவர் சொன்னார், இல்லை இல்லை சினிமாவுக்கு போயிருக்காங்கன்னார். நான் கேட்டேன், காலையில் தான் கல்யாணம் ஆகிருக்கு, சாயந்தரமேவா சினிமாவுக்கு போயிட்டாங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், இல்லை இல்லை காலையிலேயே போகிறேன்னு தான் சொன்னாங்க, நான் தான் அது வேண்டாம் மத்தியானத்துக்கு மேலே போங்கன்னா போயிட்டு. சரி, சின்ன ஜெருசுகள் போனால் போகட்டுமே நினச்சிக்கிட்டு நான் ரைட்டுன்ட்டு இருந்தேன். ஒரு அம்மா அந்த நின்றுட்டு இருந்தது, ஒரு வயசான அம்மா, 70-80 வயசு இருக்கும். அது நின்றுட்டு இருந்தது. என்ன பண்ணிச்சு, அட ஆண்டவனே நிச்சு. நான் உனக்கு என்னம்மா, நீ எதுக்கு ஆண்டவனை கூப்பிடுற என்னன்னு. இல்லை தம்பி, இது பாருங்க, காலையில் கல்யாணம் ஆகிருக்கு, சாயந்தரம் சினிமாவுக்கு போயிட்டதுவோ. இந்த அநியாயம் எங்கேயாவது கேட்டிருக்கோமா நம்ம? எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்தில் எதுக்கு, அதுக்கு ஒரு 80 வயசு, அதுக்கு எப்போ நடந்திருக்கும், 60 வயசுக்கு முந்தி நடந்திருக்கும். எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்தில் எங்கள் வீட்டுக்காரர் மூஞ்சை பார்த்து பேசுகிறதுக்கு 3 வருஷம் ஆகிட்டு, அதுக்கிடையில் 2வது பையன் பிறந்துட்டான்னு. நான் பார்த்தேன், மூஞ்சி பார்க்காமலே 2 பையன் பிறந்திருக்கான்னு. நீ பார்த்துருந்தீன்னா என்னம்மா ஆயிருக்கும்னு. பக்கத்தில் இருந்த ஒருத்தர் சொன்னார், ஒன்றும் ஆயிருக்காதுன்னாரு. ஏன்னா முக அமைப்பு அப்படி. சார், நான் என்ன சொல்கிறேன், அந்த காலத்துலேயும் சேர்ந்து போகிறது, கோயிலுக்கு போனால் இப்போ சினிமாவுக்கு போகிறாங்க. வாழ்க்கை அதுதானுங்களே, 2 பேரும் சேர்ந்து வாழ்வது தானே. முகத்தை பார்க்குறோம், பார்க்கல, 3 வருஷத்தில் 2 பிள்ளை பிறந்துடுச்சு. இப்போவும் அதான் நடக்குது. எல்லாம் ஒன்று தான், அது கொண்டு செலுத்துகிற முறை தான் வெவ்வேறையாக இருக்கு. அதை நாம் நல்ல முறையில் கொண்டு செலுத்தினோம்னா என்ன ஆகும்னா, வாழ்க்கை இனிமையாக அமையும். எதையும் பார்க்கறது, ஒருத்தட்ட பேசுகிற பொழுது கூட அப்படிதான் செய்தோம்னா சரியாக இருக்கும். அதோட மட்டும் இல்லை, நம்ம சொன்னாங்க மனம் தூய்மையாக இருக்கணும்னா, மனம் தூய்மையாக